என்சைக்ளோபீடியாவையும் புக்ஸையும் வெப்சைட்ஸையும் இணையதளங்களையும் யூடியூபையும் நான் அலசி ஆராய்ஞ்சிட்டேங்க. எந்த நாட்டிலையுமே வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலையா அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு கோட் இல்லை. இது மாதிரி இதுக்கு சார்ந்த குறிப்பிட்ட கோட்ஸ் கூட நான் பார்க்கலங்க. இதில் என்ன கொடுமைன்னா, ரொம்ப பெருமையாக ஸ்டேஜ்லேயே பப்ளிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கிறப்பவே மற்ற சக ஆசிரியர்கள் எல்லாரும் முன்னாடியுமே எனக்கு வேறு எந்த வேலையும் கிடைக்கல, அதனால நான் வாத்தியார் வேலைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப என் நெஞ்சு அப்படியே நான் கால் மேலே கால் பட்டு உக்காந்துருந்தேன். அப்போ அந்த ப்ரொஃபஸர் வந்தார். அப்படி நான் டென்ஷன் ஆகி படபடப்பாக எந்திரிச்சேன். அப்போ அவர் என்னை பார்த்தாரு. ப்ரொஃபஸர் ராஜநாயகம் ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொன்னார். உயர்நிதி கல்வி நிறுவனங்களில் வேலை பார்க்குற டீச்சர்ஸ்க்கு இருக்கிற மாதிரி வேலையை பற்றின ஒரு பயம் உயிர் பயத்தை விட அதிகமானதுங்க இந்த உலகத்தில். வேறு எந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் இருக்காது. என் கிளாஸ்மேட் அவர் இப்போ ஹீரோ, அவர் டெய்லி காலேஜ்க்கு லேட்டாக தான் வருவார். அப்போ அந்த ஃபாதர் எனக்கு சொல்லுவார் தெரியுமா, சுயமரியாதைனா கிலோ என்ன வேலைன்னு ஒரு டீச்சரே கேட்டால் அது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படிங்க வரும்? 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 10 வருஷம் குப்பை கொட்டியிருக்கேன். இப்போ நினச்சி பார்த்தா பகீர்னு இருக்கேன். எனக்கு என்ஜினியரிங் படிக்கிற ஒரு பையனை அடிக்கிற உரிமை யாருங்க கொடுத்தது? பிஜி முடித்தோடனே 23 வயசுலேயே காலேஜுக்கு லெக்சரர் ஆகிடுறீங்க. சும்மா சினிமாவில் அப்படி இருக்குது, ஐடி கம்பெனியில் இப்படி இருக்கணும்னு நொட்டுறவங்க கூவுறவங்கலாம் கொஞ்சம் காலேஜ் பக்கம்லாம் ஒரு ரவுண்ட் போய் பாருங்கள், அப்புறம் பேசுங்க. டீச்சர் வேலைக்கே புதுசாக வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நாடுகளில் அதிகமாக சம்பளம் பெறக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் எது தெரியுமா? அது ஆசிரியர் வேலை தான். சொந்தக்காரன் மாமன் மச்சான் எல்லாரையும் காலேஜுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா பர்சனலாக யாரெல்லாம் லோன் வாங்கி தந்தாங்க, யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே காலேஜுக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ டீச்சர்ஸ் இப்படி இருந்தால் நான் ரொம்ப பெருமையாக திமிராக சொல்லுவேங்க, இவங்க 2 பேரும் தான் என்னை உருவாக்குனாங்க அப்படின்னு அழ ஆரம்பிச்சுட்டேன். எல்லாரும் என்ன திரும்ப படுவாங்க, காணத்தானே கண்கள் கண்ணீர் சிந்தையில் அப்படி கேவலப்பட்டு போனேன். இந்த மாதிரி ஒரு கெத்தான டீச்சரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க, இனிமேலும் வரப்போகிறது இல்லை. ஆக்சுவலாக அதே இன்ஸ்டியூஷனில் இப்போ இருக்கிற டீச்சர்ஸ் அப்படி இருக்கிறாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் காலம் மாதிரி எங்கள் பேட்ச் மாதிரி வேறு லெவல் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பையன் படிக்கிறான்னா எதுக்குங்க படிக்கிறான்? அவன் பேங்க்கில் வேலைக்கு போகணுன்னு படிக்கிறான். எத்தனை ப்ரொஃபஸர் வேலை பார்த்துட்டு இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்துட்டு பேங்க்கில் வேலை. விஸ்காம் டிபார்ட்மெண்ட் பற்றி கேட்கவே வேணாம், அதை பற்றி ஒரு 1000 எபிசோட் வீடியோஸ் போடணும். எத்தனை ப்ரொஃபஸர் விஸ்காம் எடுக்கிறவங்க நீங்கள் ஒரு டிவிலேயோ இல்லை மேகசின்லேயோ நியூஸ் பேப்பர்லேயோ ஃபில்ம்லேயோ ப்ரொடக்ஷன் கம்பெனிலேயோ வேலை பார்த்துட்டு உங்கள் பசங்களுக்கு சொல்லித்தரீங்க? ஏங்க, எந்த பையன் எந்த பொண்ணு பக்கத்தில் உக்காந்துருக்கான் இதெல்லாம் பார்க்குறதும், இறங்குறப்ப லஞ்சுக்கு இறங்குறப்ப பசங்க ஒழுங்காக இறங்குறாங்களா, சத்தம் போடாமல் போகிறாங்களா, நீ சத்தம் போடாமல் இருன்னு சொல்கிறது, இதெல்லாமா ஒரு ஹெச்ஓடியோட வேலை? டீச்சர் வேலையை மட்டுமே ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கிற ஒரு ப்ரொஃபஸரால் கண்டிப்பாக ஒரு பையன் எப்படி ப்ரொஃபஸர் ஆகலாம் அப்படிங்கிறத வேணால் கற்றுத்தர முடியும். அதுவும் எப்படி கூலை கும்பிட்டு போட்டு வேலையை தக்க வச்சுக்கலாம், மேனேஜ்மெண்ட்டுக்கு ஜால்ரா அடிக்கலாம், இது தான் கற்றுத்தர முடியும். இதை தான் பண்ணிகிட்ருக்குறாங்க இப்போ இருக்கிற குறிப்பாக செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸில் இருக்கிற லெக்சரர்ஸ். எல்லாமே நம்ம தெரிஞ்ச ஆளுங்க தானே, தெரியாதா ஒவ்வொரு காலேஜில் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே மாதா பிதா குரு தெய்வம் அந்த அளவுக்கு தெய்வத்தை விட டீச்சர்ஸ் ரொம்ப முக்கியமானவங்கிற நிலைமையில இருந்ததுங்க ஒரு காலத்தில். இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் கண்காணிங்க, நீங்கள் அந்த பொறுப்பு எடுத்துக்கோங்க. இதுதான் உண்மையான நிலவரம். அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செலின்ராய். நீங்கள் பார்த்துட்ருக்குது செலின்ராய்ஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். இன்றைக்கி நம்ம ஆசிரியர் தின சிறப்பு விழிப்புணர்வு காணொலி தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. அண்ட் உங்களுக்கு ஒரு 75-80 வயசு ஆகியிருக்கு, நீங்கள் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறீங்க, நல்ல ஆசிரியராக இருந்திருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ இல்லை, இது உங்களை பற்றின வீடியோவும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் இப்போ குறிப்பாக சுயநிதி கல்லூரிகளில் ஆசிரியர்கள் என்னெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க, நம்பி நம்ம காலேஜுக்கு அனுப்புகிறோம் பேரண்ட்ஸு. ஆனால் உண்மையாகவே தரமான கல்வி கிடைக்குதா? கல்வி கூட விடுங்க, தரமாக அவங்க ஒழுங்காக நடத்தப்படுறாங்களா? இதெல்லாம் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். எப்படி அப்படின்னா, நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க. அந்த காலத்தில் சொன்ன மாதிரி மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அப்படி தெய்வத்தை விட உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை கொடுத்து வச்சுருந்த ஆசிரியர்கள் இன்றைக்கி அந்த ஆசிரியர் தொழில் பிடிச்சி தான் வேலைக்கு வர்றாங்களா அப்படிங்கிறதான் இந்த வீடியோவோட ஹைலைட்டே நான் பேச விரும்புகிறது. என்னோடய அப்பா
வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு ஆசிரியர். நான் பார்த்ததில், நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தது 2 சிறந்த ஆசிரியர்கள் தான். ஒன்று என்னோடய அப்பா, இன்னொன்று வந்து ஃபாதர் ராஜநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் என்னோடய ப்ரொஃபஸர். ஸோ என்னுடைய வாழ்க்கையவே வந்து மாற்றினது என்னை வந்து இப்போ நான் சூடு சொரணையோடலாம் கொஞ்சம் இருக்கிறேன் அப்படின்னா வந்து அதுக்கு இந்த 2 பேர் மட்டும்தாங்க காரணம். அதை நான் ரொம்ப திமிராக பெருமையாக வந்து நான் சொல்லுவேன். ஸோ இவங்க 2 பேரையை பற்றியும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து நம்பிக்கை இல்லாமல் போயிடக்கூடாது இல்லையா? ஸோ ஆசிரியர்களில் ஒரு வேளை இவங்கள மாதிரி இவங்கக்கிட்ட படித்தவர்கள் சில பேர் இப்போ ஆசிரியராக இருக்கலாம். அவங்க வந்து இவங்கள மாதிரி வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ இந்த டைட்டில் இருந்து வருவோங்க. வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலையாங்கிற ஒரு கேவலமான ஒரு சொற்றொடர் இங்கே மட்டும்தாங்க இருக்குது. நான் வந்து இணையதளத்தில் பார்த்துட்டேன், என்சைக்ளோபீடியாவில், புக்ஸில், வெப்சைட்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்துட்டேன். எந்த மொழியிலையும் வந்து டீச்சர்ஸை இவ்வளோ கேவலமாக அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு வாக்கியம் இல்லை. மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்ன அதே நாம தான் இந்த மாதிரியான வார்த்தையும் வந்து உருவாக்கி வச்சுருக்கோம். ஸோ இது உருவாக்குனது சரி, யாரோ உருவாக்குனாங்க அப்படிங்கிறதோட அது இருந்துட்டால் பரவாயில்லைங்க. அது வந்து காலப்போக்கில் அழிஞ்சிருந்தால் கூட பரவாயில்ல. நான் பர்சனலாக பார்த்த அனுபவத்திலேயே சொல்கிறேன். நான் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இன்னொன்று, உனக்கு என்ன தெரியும் இதை பற்றி பேச வந்துட்டேன் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் கேட்காதீங்க. பேசுகிறதுக்கு எனக்கு எல்லாமே தெரியுங்க. நான் தெரிஞ்ச எல்லாத்தையுமே வந்து நான் பேசினேன்னா நாரிரும். ஸோ நான் தெரிஞ்ச எல்லாத்தையுமே வந்து பேச போகிறது கிடையாது. ரொம்ப எடிட் பண்ணி ரொம்ப டீசெண்டாக மக்களுக்கு என்ன தேவையோ, குறிப்பாக பேரண்ட்ஸ்க்கு, எனக்கு அதை நினச்சா தான் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. உங்கள் குழந்தைங்கள நம்பி அனுப்புகிற சில இடங்களில் வந்து இந்த மாதிரியானவங்க தான் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறவங்க தான் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுட்டு நீங்கள் அவேர்னஸோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் குறிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே, இந்த வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை அப்படிங்கிறதுக்கு வரலாம். ஒரு கல்லூரியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப கனவுகளோட ஆசையோட ஃப்ரெஷர்ஸ் டே நடக்குது. அவ்வளோ ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே கூடியிருக்கிறாங்க. அப்போ அந்த கல்லூரியில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் வந்து சொன்ன மோட்டிவேஷன் என்ன தெரியுமா மாணவர்களுக்கு? எனக்கு எந்த வேலையுமே கிடைக்கல, அதனால தான் நான் வாத்தியார் வேலைக்கு வந்தேன். இது வந்து உண்மை. இது ஒரு வருஷம் சொல்ல மாட்டார், வருஷம் இதை சொல்லுவார். வருஷம் அந்த காலேஜில் வர பசங்க இதை கேட்கணும். இது கேவலமாக இல்லையா? வேறு எந்த வேலை பார்க்குற ஒருத்தரும் வந்து இதை சொல்லலாங்க. எனக்கு வேறு வேலை கிடைக்கல, அதனால நான் வந்து இந்த வேலை செய்கிறேன் அப்படின்றது வேறு யார் வாயிலிருந்து வேணாலும் வரலாம். ஆனால் ஆசிரியர் வேலை அப்படிங்கிறது வந்து அது ஒரு வேலை கிடையாது. அது வேலைன்னு நினைக்கிறீங்களா? அப்போ வந்து அது வேலையா இல்லை வந்து அது பொறுப்பா அப்படிங்கிறது கூட வந்து தெரியாத ஒரு மனநிலையில் நான் சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் வந்து அவர் ஏதோ சின்ன வயசு, இப்போ தான் பிஜி முடிச்சுட்டு வந்தவர்லாம் கிடையாது, ரிட்டையர் ஆக போகிற வயசாச்சு. அப்போ வருஷம் நீங்கள் இதை தானே சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து பிடிக்காத ஒரு வேலையை வேறு வழி இல்லாமல் பார்க்குற ஒரு வேலைன்னு நினச்சிட்டு நீங்கள் ஆசிரியர் தொழில் பண்ணால் அது எப்படிங்க அது விளங்கும்? உங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்போ என்ன மாதிரியான மனநிலையோடு வந்து நீங்கள் அந்த வேலையை செய்கிறீங்க? இது வந்து இவர் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஏன்னா அதே நபர் தான் எப்படி நடந்துக்குவாங்கன்னா, என்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற பசங்க எவ்வளோ ஒரு என்ஜினியரிங் காலேஜுக்கு அவன் வர்றான்னா ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு தானே வருவாங்க. 18 வயசு, அந்த வயசில் வந்து ஒரு பையனுக்கு எந்த அளவுக்கு சுயமரியாதை இருக்கும். ஆனால் முடியை வந்து தடவி பார்த்துட்டு நீ வந்து ஹேர் சரியாக கட் பண்ணலன்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறது பப்ளிக்காக, கேட்டில் நீ இந்த ஷூ போடலன்னு சொல்லி அடிக்கிறது, இதெல்லாமே வந்து மாணவர்களை நடத்துகிற விதமாக. ஒரு குழந்தைய கூட நம்ம அடிக்கக்கூடாதுங்கிறது வந்து தெரியாது. இப்போ சட்டமே வந்துருக்குல்ல, ஸ்கூலில் டீச்சர்ஸே வந்து குழந்தைங்களையே அடிக்கக்கூடாது. ஒரு காலத்தில் வந்து சொன்னாங்க, ஒரு காலத்தில் வந்து பேரண்ட்ஸே வந்து இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு சில பேரண்ட்ஸ் அப்படி இருக்கிறாங்க, என் குழந்தைய நல்லா அடித்து சொல்லித்தாங்க அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு நல்ல விஷயன்ற மாதிரி. இப்போ எவ்வளோ நம்ம மாறி இருக்கோம். இது வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அத்துமீறல் இல்லையா? நான்லாம் வந்து என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்ப வருஷம் ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புவேன். எந்த காரணத்தை கொண்டும் என் பையனை அவமரியாதை பண்ணக்கூடாதுன்னு ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும். திட்டுறதோ அடிக்கிறதோ, அவனை வந்து முகம் சுழிச்சு கூட பேசக்கூடாது, ஸ்ட்ராங்காக ஹர்ட் ஆகிற விதத்தில் பேசக்கூடாது, அவனை எந்த விதத்துலையும் அவனோட மனசு பாதிக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்க கூடாது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை படிக்கலைன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது தானங்க வந்து ஒரு பேரண்ட்ஸ் நடந்துக்கிற விதம். அப்போ வந்து நீங்கள் டீச்சர் அப்படின்னா நம்ம அத்தனை பசங்களுக்கும் நம்ம வந்து அம்மா மாதிரி அப்பா மாதிரி, நம்ம பசங்க மாதிரி அவங்க. உங்கள் பசங்களை வந்து அப்படி தான் அடிப்பீங்களா மாடு மாதிரி? அப்போ வந்து கேட்டில் நிற்கிறப்ப அந்த பசங்களோட முகம், அப்போ வந்து 4 டீச்சர்ஸ் கிராஸ் பண்ணி போவாங்க, சக மாணவர்கள் கிராஸ் பண்ணி போவாங்க. அப்போ அவங்களோட முகம் வந்து அவ்வளோ ஒரு அவமானத்தில் இருக்கும். எனக்கு அப்படியே போய் அந்த அடிக்கிற அந்த இப்போ நான் சொன்ன அந்த பர்சன் இருக்காங்களா, ஒருத்தர் மட்டும் கிடையாது, அவர் அந்த படையே இருக்கும் அங்கே.
இது ஒரு கல்லூரியில் மட்டும் நடக்கலை, பெரும்பாலான கல்லூரிகளில் நடக்குது. நான் பார்த்ததுனால நான் வந்து உன்னை மனசில் வச்சுட்டு சொல்கிறேன். ஆனால் நிறைய கல்லூரிகளில் வந்து இப்படி தான் நடக்குது. கல்லூரி நடத்துகிறவங்க யாருங்கிறத பொறுத்து தான் அது இருக்குது. ஸோ அந்த குழந்தை வந்து அவ்வளோ ஒரு அவமானத்தோடு அங்கே நிற்கும். எனக்கு அப்படியே அவங்களோட கையெல்லாம் போய் அப்படியே நிறுத்தலாமாங்கிற மாதிரி அவ்வளோ கோபம் வரும். ஆனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் வந்து நிறைய கல்லூரிகளில் நடக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இன்னொரு விஷயம், நிறைய கல்லூரிகளில் நம்ம என்ன சப்ஜெக்ட் டீச் பண்ணுறோமோ அந்த சப்ஜெக்டில் வந்து யூஜி முடிச்சுட்டு வர்றாங்களான்னு பாருங்கள். குறிப்பாக விஷுவல் கம்யூனிகேஷனில் இந்த கூத்து நடக்குது. நீங்கள் பிஜி மாஸ் கம்யூனிகேஷன்லேயும் ஜேர்னலிசத்துலேயும் வாங்கிட்டு டீச்சிங்க்கு வந்துடுறீங்க. ஆனால் நீங்கள் மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசமாக டீச் பண்ணுறீங்க, விஷுவல் கம்யூனிகேஷன் டீச் பண்ணுறீங்க. விஷுவல் கம்யூனிகேஷன் டீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஜி என்ன இருக்கணும்? விஷுவல் கம்யூனிகேஷன் தானே இருக்கணும். எத்தனை பேர் வந்து நீங்கள் சோஷியாலஜி படிப்பீங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சம்மந்தம் இல்லாத சப்ஜெக்ட் படிச்சுட்டு பேருக்கு பிஜின்னு ஒன்று வாங்கிட்டு நீங்கள் வந்து விஸ்காம் டீச் பண்ணுறீங்க. இதில் என்ன பிரச்சனை எனக்கு எங்கே நோக்குதுன்னா, எனக்கு எங்கேயும் நோகலைங்க. இதில் வந்து என்ன நடைமுறை ப்ராக்டிக்கல் இருக்குது, இதுக்கு தனி வீடியோவே போடணும். ஆக்சுவலாக நீங்கள் யூஜி வந்து அதுவும் குறிப்பாக விஸ்காம் மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் வந்து அந்த பசங்களுக்கு ஆட்டிடியூட் கற்றுத்தர்றீங்க. அது ரொம்ப முக்கியம். அவன் ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிற ஒரு பையனை நீங்கள் வந்து டீல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களே 3 வருஷம் போய் ஒரு யூஜி எப்படி இருக்குது, விஸ்காமில் என்ன நடக்குங்கிறதே தெரியாமல் நீங்கள் எப்படி கற்று தருவீங்க? விஷுவல் கம்யூனிகேஷனும் இங்கிலீஷ் லிட்ரேச்சரும் ஒன்றா, விஷுவல் கம்யூனிகேஷனும் சோஷியாலஜியும் ஒன்றா? நான் படித்த காலத்தில் நான் லாயலாவில் வந்து பயனேர்னு சொல்லுவாங்க. விஸ்காம் வந்து ஸ்டார்ட் பண்ணதே தெரியாதனமாக அந்த தப்பை பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ விஸ்காம் வந்து ஸ்டார்ட் பண்ண காலேஜ் லாயலா காலேஜ். அப்போ அது வந்து அவங்க எப்படி நடத்துனாங்க, அதில் 1% வந்து இப்போ இருக்கிற கல்லூரிகளில் இருக்கிறாங்களா மொதல் டீச்சர்ஸ் அதுக்கேற்ற குவாலிஃபிகேஷன்ஸோட, அதுக்கேற்ற மனநிலையோட. நான் வந்து இந்த இடத்துல வந்து குறிப்பிட விரும்புகிறேங்க, விஸ்காம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு பையனோட க்ரியேட்டிவிட்டி வளர்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு சுயமரியாதை இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, என்னோடய பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னோட ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தார். நான் வந்து கண்டிப்பாக இதை குறிப்பிட்றதுக்கு நான் விரும்புகிறேன். ஏன்னா கெட்ட டீச்சர்ஸை பற்றி இப்போ இருக்கிற டீச்சர்ஸை பற்றியே பேசி கொஞ்சம் மனசு வந்து அப்படி சோர்வடைகிறப்ப இந்த மாதிரி நல்ல ஆசிரியர்களை பற்றியும் பேசணும்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அப்பா அவர் வந்து என்னென்னா, இந்த டீச்சர் வேலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப உன்னதமான ஒரு தொழில், ஒரு புனிதமான வேலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து என்னோட மனசில் வந்து ஆழமாக விதைச்சது. ஆக்சுவலாக அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. அவர் இருந்தப்போ அப்படி தான் இருந்தது. நானே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன், அப்படி தான் இருந்தாங்க. அப்போ வந்து அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் வந்து ஹெட் மாஸ்டராக இருந்தப்போ இன்ஸ்பெக்ஷனுக்கெல்லாம் வருவாங்கல்ல. ஸோ நான் இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்ற ஆஃபீஸர்ஸ்க்கு நான் ஒரு லஞ்சம் கூட நான் தரவே மாட்டேன், தந்ததே கிடையாது. என்னுடைய ரெஜிஸ்டர்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பக்காவாக இருக்குது, இதில் நீங்கள் ஒரு தப்பு கண்டுபிடிக்க முடியுமான்னு நான் சவால் விடுவேன். அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னாரு. ஸோ நானும் ரொம்ப இன்னோசென்ட்டாக என்ன பண்ணேன், இந்த டீச்சிங்கில் வந்து வேலைக்கு சேர்ந்த புதுசில் ரெக்கார்டாக மெயின்டைன் பண்ணுவேன். இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னா அவனோட ஃபுல் ஹிஸ்ட்ரி, அவனுக்கு வந்து ஒரு பையனை நம்ம பிடிக்கும், ஒரு ஸ்டூடெண்ட் பையனோ பொண்ணோ பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதுக்காகலாம் நீ பார்ஷியாலிட்டிலாம் நம்ம பார்க்கக்கூடாது. எல்லாத்துக்குமே வந்து ஜென்யூனாக நம்ம வந்து நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து எந்த நோட்டு சப்மிட் பண்ணியிருக்கான், என்ன பண்ணியிருக்கான், இப்படிலாம் மெயின்டைன் பண்ணேன். இது அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயம். ஸோ நான் என்ன நினச்சிட்டேன்னா, இவர் சொன்ன மாதிரிலாம் இருந்தால் நம்ம கரெக்டு, இப்போ அப்படி தான் இருப்பாங்க போல் இருக்குது. அப்படிலாம் இருந்தால் கூட நமக்கு மேலதிகாரிகளோ இல்லை வந்து மேனேஜ்மெண்ட்டோ அப்படி இருப்பாங்கன்னா, இங்கே நீங்கள் வேலை பார்க்குறீங்களா, ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறீங்களா, ஒழுங்காக டீச் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பற்றிலாம் யாருக்கும் எந்த விதமான அக்கறையும் கிடையாது. எவ்வளோ சோப்பு போடுறீங்கிறது வந்து முக்கியம். இந்த திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இந்த சும்மா சினிமாவில் இது நடக்குது, ஐடி ஃபீல்டில் இது நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து பேசிகிட்டு இருக்கிறவங்க நொட்டுறவங்கெல்லாம் வந்து இந்த சுயநிதி கல்லூரிகளெல்லாம் என்ன கூத்து நடக்குன்னு ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க, அதுக்கப்புறமா பேசுங்க. எனக்கு ஸ்கூல்ஸ் பற்றி தெரியாது, நான் ஒர்க் பண்ணதுனால 10 வருஷம் குப்பை கொட்டி இருக்கிறேன், அதில் 8 வருஷம் ஹெச்ஓடியாக இருந்து குப்பை கொட்டி இருக்கிறதுனால கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் எந்த மாதிரியான இந்த மாதிரி தான், வேறு எந்த வேலையும் கிடைக்கலன்னு டீச்சிங் வேலைக்கு வந்தேன்னு சொல்கிறவங்க, அப்படி வந்துட்டு அங்கே வந்து ஓபி அடிக்கிறவங்க, உட்காந்து என்ன யாருக்கு சோப்பு போட்டால் நம்ம வேலை நிலைக்கும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி தானே இருக்கிறாங்க. அப்போ வந்து எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு பலனுமே கிடையாதுங்க. அப்படிலாம் எதிர்பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்போஸ் இப்போ பிஜி முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கும் யாராவது வயசான தாத்தாவோ பாட்டியோ இந்த மாதிரி சொல்லி தந்திருக்கலாம், இப்போ இந்த மாதிரி ஒரு புனிதமான வேலைன்னு. இப்போ அந்த மனநிலையோடு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் நொந்து நூடுல்ஸ் ஆவீங்க, மனநிலை பாதிக்கப்பட்டு டிப்ரெஷன் ஆகி இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் உட்காருவீங்க. ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மனசு இருக்கிறவங்க வந்து நம்ம இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு தேத்திக்கலாம். இதுதான் உண்மையான நிலவரம்ங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று,
இந்த காலேஜஸ்லலாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆசிரியர்களுக்கு சுத்தமாக வந்து சுயமரியாதைங்கிறதே இல்லை. செல்ஃப் ஃபினான்ஸில் வேலை பார்க்குறவங்க. நான் ஒரு காலேஜில் வேலை பார்த்தப்ப அது அங்கே வந்து எய்டடும் இருந்தது. அதாவது கவர்மெண்ட் எய்டட் வந்து மார்னிங் காலேஜில் இருப்பாங்க. ஈவினிங் வந்து செல்ஃப் ஃபினான்ஸ்டில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஒரு மீட்டிங் நடக்கிறப்ப செல்ஃப் ஃபினான்ஸ்டில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஸர்ஸும் மார்னிங் காலேஜில் கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஸரும் ஒன்றா இருக்கிறப்ப, அந்த கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து பயங்கர கெத்தாக ரொம்ப சுயமரியாதையோடு நடந்துக்குவாங்க. மேனேஜ்மெண்ட்டில் அவங்க யார் சொன்னாலும் சரி, ட்ரஸ்ட்டில் இருக்கிறவங்க சொன்னாலும் சரி, பிரின்சிபல் சொன்னாலும் சரி, சரியில்லாத விஷயங்களுக்கு அவங்க கேள்வி கேட்பாங்க. ஆனால் அதே ரூமில் அவங்களுக்கு பக்கத்து சீட்டில் உக்காந்துட்டு இருக்கிற இந்த செல்ஃப் ஃபினான்ஸில், அதாவது மேனேஜ்மெண்ட்டோட சம்பளத்தை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாங்குகிற ஃபீஸ்லேருந்து சம்பளம் கொடுக்குறாங்க இல்லையா, அங்கே அப்படி வேலை பார்க்குற டீச்சர்ஸ் வந்து எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. அப்படியே வந்து என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு ஒரு அடிமை மாதிரி தான் இருப்பாங்க. இதுதான் உண்மை. ஒரு அடிமை மனநிலையோடு இருக்கிற, சுயமரியாதைங்கிறது கொஞ்சம் கூட இல்லாத ஒரு நபர் எப்படி அவங்கக்கிட்ட படிக்கிற பசங்களுக்கு சுயமரியாதையை கற்றுத்தருவீங்க? அவனையும் வந்து ஒரு அடிமையாக தானே ஆக்குவீங்க. இதெல்லாம் வந்து ஒரு பொழப்பான்னு நான் பலவாட்டி வந்து யோசித்து நொந்து போயிருக்கிறேன். ஸோ இந்த செல்ஃப் ஃபினான்ஸ்டு காலேஜஸில் வேலை பார்க்குற ஆசிரியர்களுக்கு இருக்கிற மாதிரி வேலையை பற்றின ஒரு பயம் இருக்குல்ல, அது உலகத்தில் எந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குமே இருக்காதுங்க. ஸோ உயிர் போனால் கூட பரவாயில்ல, ஆனால் வேலை போயிடக்கூடாதுங்கிறதுல வந்து அவ்வளோ இது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இது ஒரு ஒயிட் காலர் ஜாப். மார்னிங் போயிட்டு ஆஃப்டர்நூன் வந்துடுறாங்க, இல்லை மார்னிங் போயிட்டு ஈவினிங் வந்துடுறாங்க. சொல்லிக்கிறதுக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் நம்ம அங்கே என்னெல்லாம் அசிங்கப்படுறோங்கிறத வந்து எத்தனை பேர் வந்து சொல்லியிருக்கிறீங்க? இப்படி வந்து ஒரு மானம் இல்லாமல் ஒரு வேலை வந்து தேவையா அப்படின்னு வந்து யோசிச்சிருக்கிறீங்களா என்னைக்காவது? இது வேறு எந்த செக்டர்லேயுமே வந்து இது வந்து ஒரு பிரச்சனையே ஆகாதுங்க பெரும்பாலும். ஏன்னா ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க ஒருத்தர் அப்படின்னா, பேங்க்குக்கு வர கஸ்டமர்ஸ் அவங்க டீல் பண்ணுறாங்க. அவங்க வந்து அடல்ட்ஸ், அவங்கெல்லாம் வந்து சம்பாதிக்கிறவங்க, பெரியவங்க. கொஞ்ச நேரம் ஒரு பேங்க்குக்கு நீங்கள் என்ன டெய்லி போவீங்களா? எப்போவாவது ஒரு வாட்டி போகிறீங்க. உங்களை வந்து கொஞ்ச நேரம் தான் பார்க்குறாங்க. அந்த பேங்க்கில் வேலை பார்க்குற ஒரு ஊழியர் வந்து அவங்களுக்கு சுயமரியாதை இருந்தாலும், மானம் மரியாதை வெக்கம் இருந்தாலும் இல்லைனாலும் அது வந்து வாடிக்கையாளர்களை எந்த விதத்துலையும் பாதிக்காது. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு காய்கறி வாங்க போகிறீங்க அப்படின்னாலும், நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்கனாலும் இதே தான். எந்த விதத்துலையும் அவங்களோட ஆட்டிடியூட் பாதிக்காது. ஆனால் ஒரு டீச்சர் வந்து எப்படி நீ நடந்துக்கணும், எப்படி நீ வாழணும்னு வந்து கற்றுத்தர ஒரு வேலையை நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் அந்த அளவுக்கு கௌரவமாக வாழணும்ல. எல்லாத்துக்கும் ஆமா சாமி போட்டுட்டு, அவங்க என்ன வந்து சொன்னாலும் ஆமா சாமி போட்டுட்டு எப்படிங்க அப்படி ஒரு வேலையை வந்து ஆசிரியர்களால் செய்ய முடியுது? ஆனால் இதுதான் உண்மை. இந்த மாதிரியான ஒரு கும்பல் கிட்ட தான் வந்து நீங்கள் உங்களோட குழந்தைங்களாம் அனுப்பி வைக்கிறீங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க சொல்கிறேன். நீங்கள் அந்த காலத்தில் ஆசிரியர்கள் இருந்த மாதிரி அப்படியே இப்போ இருப்பாங்கங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சும் மாற்றிக்கங்க. குறிப்பாக ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் வந்து சேர்க்குறப்ப. இன்னொரு விஷயம், ஸ்டூடெண்ட்ஸும் வந்து லேஸ்பட்டவங்க கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஆசிரியர் ஏதாவது ஒரு விஷயத்தை அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா உடனே வந்து ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸை பார்த்து பசங்க கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? நாங்கள் கட்டுற ஃபீஸில் தானே உங்களுக்கே சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்றது. இது வந்து எவ்வளோ ஒரு கேவலமான வார்த்தை. சரி, அப்படி கேட்குற ஒரு ஸ்டூடெண்ட்டை அவன் கேட்குற நிலைமைக்கு நீங்கள் ஏன் வச்சுக்கிறீங்க? நம்ம சப்ஜெக்டில் வந்து கரெக்டாக இருந்தால், அவங்களுக்கு வந்து பாடத்தை தவிர நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் கற்று தந்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா, அவங்க வந்து வாழ்க்கையில் வழி தவறி போகிறப்ப நீங்கள் வந்து ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுத்தீங்கன்னா, இதெல்லாமே வந்து ஆசிரியரோட வேலை தான். நான் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே சொல்லலை. மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து பயந்து உட்காந்து இல்லாத அட்மிஷன் வேலையை பார்க்குறீங்க. அட்மிஷன் பார்க்குறதெல்லாம் வந்து டீச்சர்ஸோட வேலை, ஹெச்ஓடியோட வேலையா? ஆஃபீஸ் தானே பார்க்கணும், அதை பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து உட்காந்து இந்த இன்ஸ்பெக்ஷனில் எங்களுக்கு வந்து இந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கணும், இந்த கிரெடிட் கிடைக்கணும்னு சொல்லி அதுக்கு வந்து ராத்திரி பகலாக உட்காந்து வேலை பார்க்குறீங்க. இதெல்லாமே பண்ணுறீங்கல்ல. அதே மாதிரி இதெல்லாமே வந்து ஆக்சுவலாக ஆசிரியர்களோட வேலை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த கவர்மெண்ட் காலேஜ்லையும் உட்காந்து இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. ஆஃபீஸில் பார்க்க வேண்டிய வேலைங்களை ஆஃபீஸில் நீங்கள் பாருங்கன்னு தைரியமாக சொல்கிறாங்க. ஆனால் ப்ரைவேட் காலேஜ் லெக்சரர்ஸ் இதெல்லாம் வந்து உட்காந்து பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் கிளாஸில் படிக்கிற ஒரு பையன் வந்து என்ன நிலைமையில் இருக்கான், என்ன மாதிரியான ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வர்றான், அவனுக்கு வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, கிளாஸில் ஏன் இப்படி நடந்துக்கிறான், ஏன் உங்களை மதிக்க மாட்டேன்றானா, அவனுக்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் உட்காந்து கேட்குறீங்களா? இதெல்லாம் கேட்க வேண்டியது டீச்சரோட வேலை. நான் பண்ணியிருக்கிறேன். எந்த 5 காசு இதனால எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கல. சொல்லப்போனால் என்னோட சம்பளத்தில், வாங்கின சம்பளத்தில் பாதி காசு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பசங்களுக்கும், டிபார்ட்மெண்ட்டில் பொருள் வாங்கி கொடுக்குறதுக்கும், ப்ராஜெக்ட் யாராவது பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆச்சுன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுக்கும், ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறதுக்கும்
பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இப்படி தான் வந்து எனக்கு போயிருந்துருக்கு. ட்ரக் அடிக்டான பையனை பல மாதம் பேசி அவங்க பேரண்ட்ஸ்க்கே கூட தெரியாமல் அந்த அடிக்ஷன்லேருந்து வந்து வெளில கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி ஃபேமிலியில் வந்து பல பிரச்சனைகள் இருக்கிற பசங்களுக்கு ஒழுங்காக கைட் பண்ணி அவங்களுடைய சிச்சுவேஷன் சரியாகிறதுக்கான வேலை பண்ணியிருக்கு. இது வந்து பெருமைக்காக சொல்லதெல்லாம் வந்து நீங்கள் வேலைன்னா டீச்சர் வேலைன்னா இதெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் செய்யணும். அதுக்கு பேர் தான் ஆசிரியர். அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அந்த டீச்சர் கொடுப்பாங்க. ஐயோ இந்த டீச்சர் இல்லையே அப்படின்னு சொல்லி பையன் வந்து கஷ்டப்படணும், ஏங்கணும். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. என் காசில் என் ஃபீஸில் தான் உனக்கு சம்பளம் கொடுக்குறோன்னு வந்து பேச மாட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பல கல்லூரிகளில் எனக்கு சம்பளம் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, வீட்டில் கஷ்டம், நீ காசு கடனாக கொடுப்பேன்னு பணக்கார பசங்க கிட்ட வந்து காசு கேட்குற டீச்சர்ஸையும் நான் பார்த்துருக்கேன். அப்படி எப்படி உங்களை மதிப்பாங்க? ஸோ யாருக்கு வந்து அப்போ வந்து மரியாதையை கெடுத்துக்கிறதுக்கான வேலை பண்ணுறீங்க? இதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்க, இப்போ வந்து பாசிட்டிவான விஷயத்துக்கு வருவோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து கல்லூரி படிக்கிறப்ப இந்த ப்ரொஃபஸர் வந்து எப்படி எந்த விதத்தில் என்னுடைய வாழ்க்கையை வந்து மாற்றுறதுக்கு வந்து அவர் ஹெல்ப் பண்ணார், ஏன் வந்து நான் ஒரு பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரெண்டு உதாரணம் மட்டும் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னும் 2 உதாரணம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன், இதோட பார்ட் 2ல். ஆக்சுவலாக வந்து நான் காலேஜ் சேர்ந்த புதுசில் பயங்கரமான அழுமூஞ்சிங்க. எதுக்கு எடுத்தாலுமே வந்து நான் அழுதுருவேன். யாராவது வந்து சீனியர்ஸ்லாம் வந்து ரேகிங் பண்ணாங்கன்னா போதும், அவ்வளோதான் பலன்னு கண்ணில் தண்ணி வந்துடும். ஸோ ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, நாங்கள் காலேஜில் லாயலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு 10 நாள் வந்து எல்லா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் வேறு ஒரு கிராமத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அதை வந்து எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பண்ணுறாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணோம்னா, கிட்டத்தட்ட அது கேம்ப் மாதிரி தான். நீங்கள் வந்து அங்கே ஒவ்வொரு குரூப்பாக வந்து நம்ம இருப்போம். ஸோ நம்ம டீமோடு சேர்ந்து அங்கே இருக்கிற மக்களோட வீடுகளுக்கெல்லாம் போகணும், அவங்களுக்கு வந்து டீச் பண்ணணும். ஈவினிங் வந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, இன்னும் அங்கே வந்து ஜாதி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா, இதை பற்றிலாம் வந்து ஸ்டடி பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கேம்ப். அதுக்கப்புறமா வந்து மார்னிங் நமக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஃபாதர்ஸோட பங்களாவில் தான் வந்து ஸ்டே பண்ண வச்சுருந்தாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா, மார்னிங் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஈவினிங் வந்ததுக்கப்புறமா அகெயின் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஒரு கெட் டுகெதர் இருக்கும். அது எங்களுக்குள்ள கல்ச்சுரல்ஸ் இருக்கும். இதுதான் வந்து ஒரு ஓவராலாக நான் சொல்ல ஒரு அவுட்லைன் சொல்லியிருக்கேன். அப்போ என்னாச்சு அப்படின்னா, நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்த ரூமில் ஒரு லாக் இருந்தது. பூட்டிகிட்டு போயிருப்போம்ல கதவை, அதை வந்து ஓப்பன் பண்ண சொன்னாங்க. ஓப்பன் பண்ண சொல்கிறப்ப அந்த பூட்டு வந்து நான் சாவி வந்து தப்பாக நான் போட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறேன், ஓப்பன் ஆகவே இல்லை. அப்போ பக்கத்தில் வந்து அந்த ஃபாதர் இருந்தார். வந்துட்டு, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா, அந்த இது என்ன கலரில் லாக் இருக்குது அப்படின்னு கேட்டார். சில்வர் கலர். நீ எந்த கலர் கீ போடுற, அந்த கீ கொத்து இருந்தது இல்லை, அந்த கீ செயின்ஸ்லாம் ஒரு பஞ்சாக இருந்தது, என்ன கலர் கீ வந்து நீ அதில் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா கோல்டன் கலர் அப்படின்னு. ஸோ இது வந்து கோல்டன் கலர் கீ எப்படி வந்து ஒயிட் கலர் பூட்டுக்கு செட் ஆகும், உனக்கு கொஞ்சமாவது மூளை இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே அவர் வாய்ஸ் வேறு கொஞ்சம் பேஸ் வாய்ஸாக இருக்கும். நான் பயங்கரமாக வந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறமா வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார், கொஞ்சம் தயவு செஞ்சு அழறதை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அதே விஷயத்தை திரும்ப வந்து ரொம்ப பொறுமையாக, இது என்ன இந்த கரகாட்டக்காரனை வந்து வாழைப்பழ கதை வந்த மாதிரி தான், இது எத்தனை வாழைப்பழம், 2, உன்ட்ட ₹1 எவ்வளோ கொடுத்தேன், ₹1 கொடுத்தேன், போனீங்க கடைக்காரன் கொடுத்தானா வாங்கிட்டு வந்தேன், அந்த கதை மாதிரி. இது வந்து என்ன கலரில் இந்த போட்டு இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது ஃபாதர். நீ வந்து என்ன கலர் சாவி போட்டு திறந்த, கோல்டன் கலரில் போட்டு திறந்த ஃபாதர். ஒயிட் கலர் பூட்டுக்கு எப்படிமா கோல்டன் கலர் வந்து செட் ஆகும், ஸோ அப்போ மூளை இருக்கணும்ல உனக்கு, நீ யோசிச்சிருக்கணும்ல அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும், யார் உனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும், என்ன சுச்சுவேஷன்லேயும் சரி, எவ்வளோ கஷ்டத்துலேயும் சரி, நீ வந்து அழக்கூடாது. அழறதுக்கு வந்து இந்த லைஃப் கிடையாது. நீ அழாமல் அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத வந்து நீ யோசி. எந்த இடத்துலையுமே வந்து நீ வந்து உன்னோட வீக்னஸையோ உன்னோட அழுகையோ வந்து காட்டிடாத அப்படின்றத இதை நான் ரொம்ப சின்ன வார்த்தைகளில் ஷார்ட்டாக சொல்கிறேன். பட் அவர் வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்குங்க என் மனசில் அது அவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்குன்னா அவர் எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் டே வந்து என்னாச்சுன்னா, மார்னிங் நாங்கள் அந்த கேம்புக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உட்காந்துருந்தோம், என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு மற்ற ஃபாதர்ஸும் இருந்தாங்க, டீச்சர்ஸும். இவர் வந்து ஒரு கேள்வி ஏதோ என்னை கேட்டார். ஸோ என்னை குறிப்பிட்டு கேட்குறப்ப நான் வந்து அதுக்கு கொஞ்சம் ரொம்ப போல்டாக, தென்னாவட்டான்னு சொல்ல முடியாது, போல்டாக வந்து நான் ஆன்சர் பண்ணேன். உடனே வந்து எல்லாரும் அப்படியே ஹான்னு பார்த்தாங்க, மற்ற டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். அப்போ ஃபாதர் வந்து சொன்னார், பார்த்தீங்களா ஓவர் நைட்டில் எப்படி சேஞ்ச் ஆகிட்டா பாருங்க அப்படின்னு. ஸோ என்னோடய லைஃப்பில் வந்து நான் இந்த தேவையில்லாத விஷயங்களுக்கு அழக்கூடாது. அதுவும் பல வருஷங்கள் கழித்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை நினச்சி சிரிப்போம், அதுக்காக
வந்து நம்ம இப்போ அழறது வீண், இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் வந்து கண்டிப்பாக அந்த நாள் தான் என்னை வந்து நான் மாற்றிச்சு. இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோடய சீனியர்ஸ்லாம் நான் பார்த்தாலே வந்து நான் அந்த ஃப்ரெஷர்ஸ் டே அன்றைக்கி ஒரு சாங் பாடினேன், அந்த ஹல்லா குல்லான்னு வரும்ல. ஸோ என்னை பார்த்தாலே வந்து காணத்தானே கண்கள் கண்ணீர் சிந்த இல்லை அந்த பாட்டு தான் பாடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து என்னை கிண்டல் பண்ணுற அளவுக்கு இருந்தேன்னா, அதுக்கப்புறமா வந்து வாழ்க்கையிலையும் சரி ப்ரொஃபஷன்லேயும் சரி வாங்காத அடியே இல்லைங்கிற அளவுக்கு பல அடிகள் வாங்கினப்போ கூட நான் அவரை தான் நினைப்பேன். அவருக்கு இந்த சம்பவம் ஞாபகம் இருக்குமா அப்படின்றது கூட நான் தெரியாது. ஆனால் ஃபாதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து எனக்குள்ள அந்த நம்பிக்கையை விதைச்சதுக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர்ஸ் ஐ ஹவ் எவர் சீன் இன் மை லைஃப். அது நீங்கள் தான் ஃபாதர். விஷ் யூ வெரி 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 ஹாப்பி டீச்சர்ஸ் டே. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குங்க. அவர் வந்து நான் கால் மேலே கால் போட்டுட்டு ஒரு வாட்டி உக்காந்துருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம டீச்சர்ஸ்லாம் அது வரைக்கும் ஸ்கூலில் என்ன சொல்லி தந்துருக்குறாங்க, டீச்சர்ஸ்க்கு முன்னாடி கால் போடக்கூடாது, கால் மேலே கால் போடக்கூடாது, பெரியவங்க மேலே முன்னாடி வந்து வீட்டிலலாம் வந்து அப்படி உட்காரக்கூடாது, இந்த மாதிரி தானே நம்மளை சொல்லி வளர்த்துருக்காங்க. ஸோ நான் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தேன். அவர் வந்து வந்தோடனே படபடப்பாக வந்து கால் எடுத்துகிட்டு பயந்து போய் இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்கார ட்ரை பண்ணேன். கூலாக என்னை பார்த்தாரு. ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொன்னார், ஓன் கால், நீ ஓன் கால் மேலே ஓன் காலை போட்டிருக்க, இதில் எனக்கு எதுக்கு நீ பயப்படுற, நீ எப்படி உட்காந்துருந்தியோ அப்படி நார்மலாக உட்காரு அப்படின்னாரு. இந்த வார்த்தைகளையும் வந்து நான் நிச்சயமாக எந்த டீச்சர்கிட்டையுமே அதுக்கப்புறம் பார்க்கலங்க. அதுக்கப்புறம் நான் வேலை பார்த்த காலேஜஸில் கூட ஹெச்ஓடிஸ், நான் ஹெச்ஓடியாக இருந்தப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை கொலீக்ஸ் அவங்க கூடலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு டீனுன்னு ஒருத்தர் வந்தாருன்னா படபடப்பாக நம்ம வந்து எந்திரிச்சு உடனே வணக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. என்ன இப்படி மரியாதை இல்லாமல் உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி மரியாதையை கேட்டு வாங்குகிற ஒரு கும்பல் மத்தியில், அப்படி இருக்கிற ஒரு ஜனங்க மத்தியில், குறிப்பாக அந்த டீச்சர்ஸ் நான் சொல்கிறேன், அவங்க மத்தியில் இந்த மாதிரி வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து என் மனசில் உன் கால் மேலே நீ உன் காலை போட்டுக்கிற, அது உன் சுய மரியாதை, நீ எதுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு பயப்படணும்னு கேட்ட ஒரு நபரை அதுக்கப்புறம் நான் என் லைஃப்பில் வந்து சந்திக்கவே இல்லைங்க. ஸோ அந்த சுயமரியாதையை மேபி அதிகமாக கற்று தந்துட்டாரோ, அதனால தான் வந்து பல இடங்களில் வந்து என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியலையோ அப்படின்னு கூட நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய விஷயங்கள்ல அவரும் எங்கள் அப்பாவும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஆனாலும் நிறைய சமயங்களில் பரவாயில்ல, வாழ்க்கையில் இந்த இவ்வளோ செல்ஃப் எஸ்டீமோடு இருக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளோ இல்லை வந்து என்ன சொல்கிறது, இந்த கூழ கும்பிடு போட்டு முன்னேற முடியல, அந்த மாதிரியான சில இடைஞ்சல்கள்லாம் வந்து இருந்தால் கூட அதெல்லாம் வச்சு பார்த்தா கூட அதை விட பல மடங்கு நமக்கு வந்து இந்த செல்ஃப் எஸ்டீமோடு இருக்கிறது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தருதுன்றதை நான் உணர்ந்திருக்கேன். அதுக்கு முழுக்க காரணம் வந்து என்னுடைய கல்லூரி ஆசிரியர் ஃபாதர் ராஜநாயகம் அவர்கள் தான். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும், பயங்கர காமெடி சென்ஸுங்க அவருக்கு. ரொம்ப ஜோக் அடிப்பார், நிறைய விஷயங்கள் வந்து காமெடியாகவே வந்து சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அதே சமயத்தில் வந்து நம்மளை கண்டிக்கிறாங்க சில விஷயங்கள்ல அப்படின்னா அதையும் நம்ம வந்து மறக்க முடியாத அளவுக்கு அவர் வந்து இது மாதிரி சொல்லிடுவார். அதுக்கப்புறமா வந்து ஃபாதர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாடம் நடத்துறது எப்படி அப்படிங்கிறதுங்க. அஃப்கோர்ஸ் அங்கேயே வந்து எல்எக்ஸ் ஜெரோம்னு இன்னொரு ப்ரொஃபஸர் இருந்தார். அவர் எப்படின்னா டிப்பிக்கல் டீச்சர், அப்படியே ஃபர்ஸ்ட்டு வருவாங்க, வந்து போர்டில் வந்து அப்படியே அழகாக என்னென்னலாம் அவர் வந்து அந்த அன்னைக்கு பாடம் நடத்துகிறோமோ அந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுவார். அது வரைக்கும் நாங்கள் பேசிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த போர்டில் இருக்கிற அத்தனை பாயிண்ட்ஸையும் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பார். இடையில வந்து நம்ம எந்த டவுட்டுமே கேட்கக்கூடாது. அதுக்கு நடத்தி முடிச்சதுக்கப்புறமா வந்து எனி கொஷின்ஸ், எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிப்பாரு. அப்போ வந்து நம்மளோட டவுட்லாம் வந்து கேட்கலாம். டவுட்லாம் கிளாரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அட்டண்டன்ஸ் எடுப்பார். சாரி அட்டண்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டே எடுத்துருவார். அப்போ தானே வந்து லேட்டாக வரவங்களுக்கு அட்டண்டன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபாதர். உங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது எப்படி டீச் பண்ணணும், எப்படி ஒழுங்காக டீச் பண்ணணுங்கிற விஷயம் வந்து நான் உங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். எனக்கு அதில் வந்து இன்ஸ்பிரேஷன் நீங்கள் தான். இத்தனை வருஷம் வந்து நான் டீச்சிங்கில் குப்பை கொட்டினப்போ நான் வந்து சரியாக பாடம் எடுக்கலைன்னு எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே வந்து வந்தது கிடையாது. ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த சின்சியராக எப்படி கிளாஸ் எடுக்கணும் அப்படின்றது வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டு தான். இன்னொரு விஷயம் நான் டீச்சர்ஸ்க்கு சொல்ல விரும்புகிறேன், பசங்களுக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கிறப்ப யார் கூப்பிட்டாலும் சரி, உங்களோட டீன் கூப்பிட்டாலும் சரி, பிரின்சிபல் கூப்பிட்டாலும் சரி, உங்களோட காலேஜ் ஓனரே கூப்பிட்டாலும் சரி, நோ ஐ மீன் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு தான் வர முடியுங்கிறத ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்கள். இப்படி சொல்கிறதுனால வந்து பல பிரச்சனைகள் வந்து வரும் தான், திமிருன்னு சொல்லுவாங்க தான், சொல்லிட்டு போகட்டும். ஏன்னா வந்து நீங்கள் வேலை பார்க்குறது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு கிடையாது, எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதே வந்து ஒரு ட்ரஸ்ட்டு தான். அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்க்கெல்லாம் எப்படி மக்களுக்கே வந்து அதில் வந்து பங்கு இருக்கோ, அதே மாதிரி கல்வி நிறுவனங்களில் வந்து அத்துமீறல் நடக்கிறதுக்கு, அத்துமீறல் செய்கிறதுக்கு வந்து யார் அந்த காலேஜ் கட்டினாங்களோ அவங்களுக்கே உரிமையே கிடையாது. ஏன்னா அது ஒரு ட்ரஸ்ட்டு.
பொதுமக்களுக்கு சொந்தமான விஷயம் கல்வி நிறுவனங்கள்ங்கிறது. இந்த சட்டமே தெரியாமல் தான் நிறைய பேர் ஆடிட்டுருக்குறாங்க. இதை டீச்சர்ஸ் ஆகிய நீங்கள் வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி எப்படி நம்ம ஒரு நாட்டை ஆள்ற ஒரு பிரசிடெண்ட் வந்து எப்படி மக்களுக்கு வந்து அவர் சேவை செய்கிறதுக்காக வந்திருக்காருங்கிறது சொல்கிறோமோ, அதே மாதிரி தான் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனுங்கிறதும். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேவை செய்கிறீங்க. அது வந்து நீங்கள் ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, ஓகேவா? நீங்கள் வந்து உங்களோட காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், யாராக இருந்தாலும் உங்களுக்கு மேலே ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் நீங்கள் வந்து வேலைக்காரங்க கிடையாது. உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வந்து நம்ம வேலைக்காரங்க சொல்லப்போனால். ஸோ வேலைக்காரங்க இந்த சென்ஸ் அவன் சொல்கிற மாதிரி திமுறா என் காசில் என் ஃபீஸில் சம்பளம் வாங்குற வேலைக்காரன் அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை. அவங்களுக்கு வந்து நம்மளோட டீச்சர்ஸோட பொறுப்பு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் நடத்துகிறது தான் நம்மளுடைய முதல் வேலை, முக்கியமான வேலை. மற்றபடி இந்த அட்மிஷன் டியூட்டி பார்க்குறது, இல்லை வந்து வந்தால் சலாம் போடுறது, இந்த வேலையெல்லாம் வந்து நம்மளுடைய வேலையே கிடையாது. கிளாஸ் எடுக்கிறப்ப யார் கூப்பிட்டாலும் சரி, அப்படியே வந்து பல டீச்சர்ஸ் விட்டுட்டு ஓடுவாங்க, பதறி அடிச்சுட்டு. ஐயோ டீன் கூப்பிட்றாரு, ஐயோ பிரின்ஸிபல் கூப்பிட்றாரு, ஐயோ ஓனர் கூப்பிட்றாரு, ஓனரோட வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்திருக்காங்க அவங்க கூப்பிடுறாங்க, இல்லை வாட்ச்மேனுக்கு கூட பயப்படுவாங்க. எதுக்குங்க இந்த மானங்கெட்ட பொழப்பு? இதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப தான் நிஜமாக வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ கிளாஸ் நடத்துகிறப்ப கிளாஸை மட்டும் நடத்தணுங்கிறத வந்து நான் கற்றுக்கிட்டது ஃபாதர் எல்எக்ஸ் ஜெரோம் அவர்கள்கிட்ட தான். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஃபாதர் ராஜ்நாயகம் அவர்களை பற்றி வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நான் வீடியோ லென்த்தாக போகிறதுனால அதை பற்றி நான் பார்ட் 2 வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக பேசலாங்க. எப்படி நல்ல டீச்சர்ஸ் நடந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து புதுசாக டீச்சிங் இண்டஸ்ட்ரிக்கு வர்றவங்களுக்கு அந்த உதாரணங்கள் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இன்னொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பை, see you and take care. அண்ட் நல்ல ஆசிரியர்களுக்கு மட்டும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நல்ல ஆசிரியர்களுக்கு மட்டும், நல்ல ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு மட்டும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பை, see you and take care.